எங்கே நடந்தாலும் பெண்களுக்கு எதிராக நடக்கும்போது ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த போலீஸ்? இங்கே முதலமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரா? இங்கே எத்தனை பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கு? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மேம். உங்களுக்கு one is the breakdown, one is the political patronage. Second thing is, when the court has said that the police has failed, there is no confidence in the police and they are ordered a CBI probe. CBI probe நடக்கறச்சே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி crime evidence அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் உடைக்கறாங்கன்னா, imagine the breakdown of law and order. It is not normal. See, நான் இப்பதான் சொன்னேன் தயவு செஞ்சு இது பாஜக ரூல் பண்ற மாநிலமோ ஃபோக்கஸ். தமிழ்நாடு வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் இதை கண்டிக்கல? ஏன் அது யாருமே அதை பத்தி பேசல? பாதிப்பில்லை. நாளைக்கு நம்மளோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்களுக்கு மதர்ஸ்க்கு இது நடக்காதா? தயவு செஞ்சு இது வந்து இது அதான் சொன்னேனே, கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாரோட மனசாட்சி இது, எல்லாரோட மனசாட்சி தானே. அது ஏன் ஒவ்வொரு தடவையும் அதான் சொல்றேன், எதிர்கட்சியில இருந்து உடனே என்ன வரும்? பாஜக மாநிலத்தில் இது நடக்கலையா? இது வந்து இது பொலிட்டிக்கல் இஷ்யூவே கிடையாது. நம்ம நாட்டுடைய பெண், நம்ம வீட்டு சகோதரி, நம்ம வீட்டு பெண், இந்த மாதிரி எந்த மாநிலம் இருந்தாலும், எந்த மாநிலம், இட்ஸ் கலெக்டிவ் ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் டைம் அண்ட் அகேன். இது முதல் தடவை கொல்கத்தால நடந்திருக்கு இல்லைல்ல? ஏமா சாமி, உணவா நீங்க எல்லாமே வருவீங்க, எல்லாரும் வருவீங்க, வாங்க, எல்லாமே வாங்க, நான் இல்ல சொல்லல. அங்க சிபிஐ என்கொயரி நடக்கலையே. அவங்க வந்து ரூல்ஸ் கரெக்டான ரூல்ஸ் வந்து யாருமே வந்து இதுல டேம்பர் பண்ணலையே, எவிடன்ஸ்ல யாருமே டேம்பர் பண்ணல இல்லைங்க. when you fail collectively as a government, அதுதான் சொல்றேன், fail collectively as a government. அங்க சிபிஐ வந்து விசாரணை நடக்கல. இல்ல சிம்பிள் क्वेश्चन சார் உங்களுக்கு. who is இப்போ இன்னொரு நீங்க எல்லாம் பிரஸ்ல வந்து ஒரு I don't know whether it's bona fide or not, but ஆடியோ வைரல் கிளிப் ஒன்று வந்தது பிரஸ்ல இதை பத்தி. ஒரு இன்டர்னும் ஒரு பிஜி டாக்டரும் பேசுறாங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா, இதை பல பேர் ஒருத்தர் பண்ணல, அட்டாப்சி சொன்ன மாதிரி பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு இன்டர்ன் வந்து நெவ்யூ, ஒரு டிஎம்சி எம்பியோட நெவ்யூன்றாங்க. ஸோ கொஸ்டின் என்னன்னா, who is Mamata Banerjee as a police minister, health minister trying to protect? Who are they trying to protect? Is it involvement with the party? இப்போ நீங்க சந்தேஷ் கல்லை எடுத்தீங்கன்னா 55 நாள் ஷாஜான் ஷேக் அரெஸ்ட் பண்ணல. High Court again when High Court ordered only the arrested Shahjahan Sheikh, who was a TMC member who was violating and abusing women in the party office. Similar incident here. So neenga vandu I am not trying to, this is not a defense or trying to explain what happened there. Question here is simple. Alleged involvement of party people, CBI vandapramum police is broken down. As a police minister, she has to take responsibility, and senior leaders of that India alliance should prevail upon her and tell her, you please resign for the sake of democracy and women's safety, because only then people will take this issue seriously. கேக்கல எனக்கு. பெண்கள் காணாம, நீங்க வந்து கன்ஃபியூஸ்ட் ஆயிடுறீங்க. பெண்கள் வந்து காணாம போறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். நீங்க பிரஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும், காணாம போறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். பல பேர் வந்து காணாம போயிருக்காங்க, பார்த்தா வேற இடத்துல வேற பேரோட மதம் மாத்திட்டு வேற இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தகவலும் நமக்கு வந்திருக்கு இல்லைங்க. ஸோ காணாம போறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு பிரச்சனை, ஒரு பெண்ணுக்கு எதிராக அவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை எப்படி நீங்க கம்பைன் பண்ணி பேச முடியும்? கரெக்டுங்க இல்லை சொல்லு. அப்போ காணாம போறதுக்கு அதுதான் சொல்றேன். அப்போ எங்கே கலெக்டிவ் ஃபெயிலியர் எங்கே இருக்கு? அது மேக்ஸிமம் எந்த மாநிலத்தில் நடக்குது? நீங்க வந்து ஒன்று பார்க்கணும், நீங்க ப்ரொடெக்டிங் த கல்பிரிட்னு ஒன்று இருக்கு பாருங்க. யார் தவறு பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து பாதுகாக்கிறீங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும், நீங்கள் அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ ஷாஜான் ஷேக் இருக்கும்போது 55 நாள் ஃப்ரீயாக தானே இருந்தார். எல்லா எவிடன்ஸ் இருந்ததில் பார்ட்டி ஆஃபீஸில் பெண்களுக்கு ஒரு பாலியல் தொல்லை பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் என்ன பண்ணீங்க? மறுபடியும் அந்த கோர்ட்டில் இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. எவிடன்ஸ் இருக்குது.
நீங்க இப்போ என்ன பாக்குறீங்க? நீங்க வந்து எவிடன்ஸ் தானே தேடுறீங்க. எவிடன்ஸ் இருக்குல்ல, ஷாஜான் ஷேக்ல எவிடன்ஸ் இருக்கு. இப்போ இந்த குழந்தை வந்து 31 வயசுல ஒரு குழந்தை அங்க வந்து இப்படி கொடூரமான வகையில் ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்கன்னா எவிடன்ஸ் எங்கே இருக்கு? நீங்க எவிடன்ஸ் வைப் அவுட் பண்றதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்கீங்க. 3 நாளா ஒண்ணுமே பண்ணல. நீங்க சிபிஐக்கு கொடுக்கல, அங்க போய் க்ளீன் பண்ணியிருக்கீங்க. நீங்க அங்க வந்து ரெனோவேஷன் ஒர்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்தீங்க. செவுரெல்லாம் உடைச்சிருக்காங்க. எங்கே அது நடக்குமா இது? அப்போ யார் சப்போர்ட் பண்ணுறீங்க? அந்த பிரின்சிபல் கேள்வி கேட்கல, அந்த சூப்பரிண்டென்டென்ட் யார் ஃபோன் பண்ணா? ஒரு உடம்பை பார்த்தோன்னே தெரியல உங்களுக்கு அது சூசைட் இல்லைன்னா தெரியல? 2 கால் வந்து 90 டிகிரியில் திரும்பி கிடக்குது, கை வந்து எப்படி வந்து இப்போ உடஞ்சி கிடக்குது, தலை வந்து பலமாக வந்து பல முறை செவுரில் அடிச்சிருக்காங்க, இல்லை நாங்கள் ஒரு ஹெவி வெயிட்டோடைய தலையில் அடிச்சிருக்காங்க, 2 கண்ணிலேருந்து ரத்தம் வருது, ஜோ உடஞ்சிருக்கு, உடம்புல எல்லாம் கடி மார்க் இருக்குது. பார்த்தாலே தெரியல உங்களுக்கு இது வந்து சூசைட் கிடையாதுன்னா? அப்போ எந்த தைரியத்தை அந்த சூப்பரிண்டென்டென்ட் வந்து பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தை வந்து சூசைட் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க? அப்போ அது போய் தானே சொல்கிறாங்க. அப்போ அந்த சூப்பரிண்டென்டென்ட் ஏன் கேள்வி கேட்கலன்னா நாங்கள் கேட்குறோம். யார் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, யார் பாதுகாக்கணும்னா நீங்கள் பார்க்குறீங்க? உங்கள் பொசிஷன் நீங்கள் பாதுகாக்கிறீங்களா, இல்லை உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களை தவறு செஞ்சதுனால அவங்கள பாதுகாக்கணும்னா நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதானே கேள்வி இருக்குது. முடிச்சு போடுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரைட் லெஃப்ட் எல்லாமே முடிச்சு போட்டுடலாம். ஆனால் நியாயம் எங்கே இருக்குது அதுதான் நான் கேட்குறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.